Good morning students. 12th computer application chapter number 1 and the chapter la multimedia and desktop publishing அப்படிங்கறத பத்தி நம்ம last video பத்தி நிறைய பார்த்தோம். இந்த chapterல இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா process of multimedia ஒரு மல்டிமீடியாவுடைய செயல்பாடுகள் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பத்தி பார்க்க போறோம். இது ஒரு 5 mark question. It's a very important 5 mark questions. இதுக்கு முன்னாடி நடந்த கிளாஸ்ல வீடியோல பார்த்திருப்பீங்க. மல்டிமீடியா ப்ரொடக்ஷன் டீம் மெம்பர்ஸ் அப்படிங்கறத பத்தி நான் நடத்துறேன். அப்ப டீம் மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து எப்படி செயல்படுறாங்க? இப்ப செயல்படுறதுக்கான வழிமுறை என்ன? ஸ்டெப்ஸ். அப்ப what are the steps of multimedia அப்படிங்கறது क्वेश्चन கேட்கலாம். அப்படினா process of multimedia அப்படி क्वेश्चन கேட்கலாம். இது ஒரு 5 mark question. கவனிங்க. First one, concept analysis and planning. அதாவது கருத்து பகுப்பாய்வு அப்படினு சொல்லுவோம். கருத்து பகுப்பாய்வு சொல்லுவோம். அந்த கருத்து பகுப்பாய்வு and planning திட்டமிடல். தமிழ்ல கருத்து பகுப்பாய்வு and planning திட்டமிடல். சோ இந்த டைட்டிலுடைய தமிழ் மீனிங். அப்ப கருத்து பகுப்பாய்வு and திட்டமிடல் என்ன சார்? ஒரு கான்செப்ட் இருக்குனா அந்த கருப்பொருள் ஒரு முக்கிய கருத்து. அப்ப பொதுவான ஒரு கருத்தோ சோ என்னென்ன சேர்ந்து ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறது அப்படின்னு சொன்னா இந்த கான்செப்ட் அனலைசிஸ் and பிளானிங். புரிஞ்சுக்கிட்டு நினைக்கிறேன். The concept analysis identifies the appreciate theme na கருப்பொருள். சோ அந்த இடத்துல தமிழ் மீனிங் எழுதி பாருங்க. சில இடத்துல the theme கருப்பொருள். இன்னொன்னு பட்ஜெட் வரவு செலவு திட்டமிடல். Then content availability of the selected in theme. அதாவது கருப்பொருளுக்காகவே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பொருளடக்க கண்டென்ட். அதாவது கண்டென்ட் சொன்னா பொருளடக்கம் சொல்லலாம். அதாவது செலக்ட் பண்ண ஒரு கருப்பொருள் அப்படிங்கும்போது ஒரு முக்கிய கான்செப்ட் சொல்ல ஒரு கண்டென்ட் சொல்லுவோம். அதே ஃபுல் தமிழ் மீனிங் என்ன சொல்லும்போதுனா தேர்வு செய்யப்பட்ட கருப்பொருள் பொருளடக்கம் அப்படின்னு சொல்ல இந்த மூன்றுமே இந்த கருத்துரு பகுப்பாய்வுல அடையாளம் காட்டுகிறது. பாருங்க மறுபடியும் சொல்ல பாருங்க. The concept analysis identify the appreciate theme பொதுவான கருப்பொருள்கள், பட்ஜெட் வரவு செலவு திட்டமிடல், then தேர்வு செய்யப்பட்ட அதாவது content availability on the selected theme தேர்வு செய்யப்பட்ட கருப்பொருளின் பொருளடக்கம். இந்த மூன்றுமே இந்த கருத்துரு பகுப்பாய்வுல அடையாளம் காண்பிக்கிறது. இந்த கான்செப்ட் தான் கான்செப்ட் அனலைசிஸ் பிளானிங். இப்ப பிளான் பண்ணிட்டோம், அனலைஸ் பண்றோம், பகுப்பாய்வு செய்றோம். அது மட்டும் இல்லாம the copyright கூடுதலாக copyright means கூடுதலாக the issues also are considered in this the theme of the page. அதாவது பொதுவான கருப்பொருள் பொருளடக்கத்தை கருத்தில் கொண்டு நம்ம பரிசீலிக்கிறது. சோ கன்செப்ட் பண்ணா நம்ம சோதிக்க சொல்லியா அந்த கன்செப்ட் பண்ண கூடுதலாக செய்கிறது. எந்த கான்செப்ட்
பிளானிங்ல செய்கிறாரு. சோ இவருடைய பங்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கான்செப்ட் பாருங்க, ப்ராஜெக்ட் டிசைன். இப்போ ப்ராஜெக்ட் டிசைன் அப்படிங்கும்போது அதாவது பணி திட்டமிடல் அப்படின்னு சொல்லுவோம். ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது பணி திட்டமிடல் சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் சொன்னா ஒரு வேலை வந்து நம்ம முழுசா பண்றோம், ஒன்ஸ் ஒரு டைம் முடிவு பண்ணிட்டா அதனுடைய செயல்பாடு என்ன பண்ணணும், செயல்படணும். அப்ப ஒன்ஸ் தீம் அதாவது ஒரு கருப்பொருள் ஒரு முறை என்ன பண்றோம், அதை முடிவு எடுத்துட்டோம், அதனுடைய இறுதியை என்ன பண்றோம், முடிவு எடுத்துட்டோம். சோ அதனுடைய அப்ஜெக்டிவ் நோக்கங்கள் என்ன, அடுத்தது அதனுடைய குறிக்கோள்கள் என்ன, அதனுடைய செயல்பாடுகள் என்ன. சோ இது எல்லாமே மல்டிமீடியா ப்ராஜெக்ட்ல என்ன பண்றோம், நம்ம வரையறுக்கிறோம். சோ டிரான் பண்றோம். ப்ராஜெக்ட் டிசைன்ல ஒரு டைம் அந்த கருப்பொருளுடைய கருத்து நாம முடிவு எடுத்துட்டோம்னா, கருத்து என்ன சார், அந்த கண்டென்ட் இதுதான் அந்த கண்டென்ட் சொல்லி நம்ம முடிவு எடுத்துட்டோம்னா அதனுடைய நோக்கம் என்ன, அதனுடைய குறிக்கோள்கள் என்ன, அதனுடைய செயல்பாடு என்ன, இது எல்லாமே மல்டிமீடியா ப்ராஜெக்ட்ல என்ன பண்றோம், அதை திட்டமிடுறோம். சோ அதை வரையறுக்கிறோம். இதுல கோல் அப்படின்றது என்ன சார் மீனிங் அப்படின்னா, பொதுவான ஒரு ஸ்டேட்மெண்ட், அதாவது ஒரு பொதுவான கூற்று என்று சொன்னா எய்ம். சோ கோல் குறிக்கோள்கள். சோ எனக்கு ஒரு குறிக்கோள் இருக்கும். சோ அந்த குறிக்கோள் என்ன அப்படின்னு சொல்றோம் இல்லையா. பொதுவான குறிக்கோள் என்ன அப்படின்னு கேட்கும்போது the general statement is also called goals. சோ குறிக்கோள்கள். குறிப்பிட்ட அதாவது ஒரு தனிப்பட்ட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்போம். அப்ப ஸ்பெசிஃபைட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா அப்ஜெக்டிவ். சோ இதனுடைய நோக்கம் என்ன, அப்ஜெக்டிவ் மீன்ஸ் நோக்கங்கள். அப்ப இது ரெண்டுமே சேர்ந்து ஒரு நோக்கத்தை செயல்படுத்துவது, அதாவது அதனுடைய செயல்பாடு, நோக்கத்தினுடைய செயல்பாடு செயல்படுத்துவதற்கு உருவாக்கப்பட்டதான் அப்ஜெக்டிவ். சோ என்ன சொல்லுவோம் இதுல ஆக்டிவிட்டீஸ். So activities means the activities are series of actions which contribute the project design pieces. அதாவது ஒரு ப்ராஜெக்டுடைய நோக்கத்தை செயல்படுத்துவது செயல்பாடுன்னு சொல்லுவோம். So activity means செயல்பாடுகள். Activity means செயல்பாடுகள். அப்ப ஒரு ப்ராஜெக்டுடைய மெயின் எய்ம் என்ன, ஒரு ப்ராஜெக்டுடைய எய்ம் என்பது அது எப்படி செயல்படணும், என்ன மாதிரி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்றது தான் நம்மளோட பிளான். சோ அதுக்கு தான் நம்மளோட பிளானிங் பண்ணுவோம். அப்ப அதனுடைய செயல்பாடுகளை செய்து வைப்பதற்காகவே செய்யக்கூடியதான் ஆக்டிவிட்டி சொல்லுவோம். சோ அதனுடைய எய்ம் சொல்லுவோம். நோக்கத்தினுடைய செயலை செய்து முடிப்பதுதான் ஆக்டிவிட்டிஸ், செயல்பாடு. ஓகேவா? சோ இது வரைக்கும் உங்களுக்கு ப்ராஜெக்ட் டிசைன் என்னன்னு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் ப்ரீ ப்ரொடக்ஷன் சொல்லுவோம். அதாவது முன்கூட்டியே வரையறுத்தல், முன் உருவாக்குதல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எதுக்கு சார் முன்கூட்டியே வரையறுக்கிறோம் அப்படின்னு போது based on the planning means திட்டமிடல், டிசைன் வடிவமைத்தல். சோ திட்டமிடல், இதுக்கு வந்து பிளானிங் மீன்ஸ் திட்டமிடல் சொல்லுவோம். டிசைன் இது வடிவமைத்தல். the project is developing. சோ அதுதான் என்ன பண்றோம், ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து உருவாக்குறோம், திட்டமிடுறோம், அதுக்கு அப்புறம் வடிவமைக்கிறோம். சரிங்களா? அதுக்காக தான் நம்ம உருவாக்குறோம். அப்ப based on the planning and designing the project development. So this is one mark. Then what are the steps pre-production? என்னென்ன படிநிலைகள் உள்ளன முன்கூட்டியே உருவாக்குவதற்கு? அப்ப அதனுடைய படிநிலைகளை பற்றி நான் முன்மை
6 கண்டென்ட் எழுதி போட்டுருக்கு. ஸ்டெப்ஸ் இன் ப்ரீ ப்ரொடக்ஷன் அப்படிங்கும்போது பட்ஜெட்டிங் வரவு செலவு திட்டமிடல், மல்டிமீடியா ப்ரொடக்ஷன் டீம் அதாவது பல்லுடைய ஊடகத்தின் உருவாக்கும் குழு உறுப்பினர்கள், ஹார்ட்வேர் செலக்ஷன். ஏன் சார் நம்ம ஹார்ட்வேர்ல செலக்ஷன் பண்றோம் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு கேட்டா ஒரு ஹார்ட்வேர் இருந்தாதான் எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே செய்ய முடியும். CPU நல்லா இருந்தா மட்டும்தான் அதில் நடக்கக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே என்ன பண்ண முடியும், கரெக்டான செயல்பாடு நடக்கும். RAM ஃபாஸ்டா எக்ஸிக்யூட் ஆனதா உன்னுடைய ப்ராசஸ் ஃபாஸ்டா எக்ஸிக்யூட் ஆகும். ஸ்டோரேஜ் டிவைஸ் இருந்தாதான் ஏதாவது ஒரு ஃபைல் என்ன பண்ணும் அதில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு கண்டிப்பா என்ன வேணும், ஹார்ட்வேர் வேணும். தென் சாஃப்ட்வேர் செலக்ஷன் அண்ட் ஃபைல் ஃபார்மேட்டிங். சாஃப்ட்வேர் அப்படி இருந்தா மட்டும்தான் எந்த ஒரு சிஸ்டமும் இயங்கும், அதனுடைய செயல்பாடு செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய வீடியோஸ் பார்க்குறீங்க, நிறைய என்ன பண்றீங்க, பல செய்திகள் கேட்குறீங்க. இப்போ அதுக்குரிய அப்ளிகேஷன் மூலமா என்ன பண்றோம், செய்திகளை கேட்கிறோம். அதுக்காக பயன்படுது சாஃப்ட்வேர் செலக்ஷன் அண்ட் ஃபைல் ஃபார்மேட். தென் அது மட்டும் இல்லாம டிஃபைனிங் த கண்டென்ட், பொருளடக்க வரையறுத்தல். ஸோ என்ன கண்டென்ட் இருக்குதோ அந்த கண்டென்ட்டை வரையறுக்கிறது. தென் அது மட்டும் இல்லாம ப்ரிப்பேரிங் அண்ட் ஸ்ட்ரக்சர், அதாவது கட்டமைப்பு வரையறுத்தல். கட்டமைப்பு வரையறுத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய மொத்தம் ஒரு ஸ்டெப்ஸ் 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. இதோடைய எதுனா ப்ரீ ப்ரொடக்ஷன் உடைய ஸ்டெப்ஸ். இது எது சார் நம்ம சொல்றோம், ஒரு பொருளை நம்ம வரையறுக்கணும்னா முன்கூட்டியே என்னென்ன செய்ய போறோம், அப்ப எதெல்லாம் இருந்தா அந்த பொருளடக்கத்தை கொண்டு வர முடியும், செயல்படுத்த முடியும் அப்படின் போது செயல்படுத்த வைக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் the steps of pre-production. இது எல்லாமே நம்ம அடுத்த வீடியோல பத்தி பார்ப்போம். ஓகேவா? சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்துட்டோம், கான்செப்ட் அண்ட் அனலைஸ் பிளானிங், ப்ராஜெக்ட் டிசைன், ப்ரீ-ப்ரொடக்ஷன்ஸ், இந்த மூணு ப்ராசஸ் பத்தி தான் பத்தி நடந்துருக்கு. நம்ம அடுத்த வீடியோல என்ன பார்ப்போம்னா தி ப்ரீ-ப்ரொடக்ஷன் உடைய ஸ்டெப்ஸ் மொத்தம் ஒரு 6 இருக்கு. இந்த 6 ஸ்டெப்ஸும் நான் நெக்ஸ்ட் வீடியோல பத்தி என்ன பண்றேன், experiment. Okay, thank you students, thank you for watching.